Hi learners. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சின்ன வார்த்தையை வச்சு எப்படி இங்கிலீஷ்ல நிறைய சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்றது அப்படின்றதையும் கத்துக்க போறோம். அதே மாதிரி நம்ம டெய்லி வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய வாக்கியங்களை எப்படி சுலபமா இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம இங்கிலீஷ்ல பேசுறது அப்படின்றதையும் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வேர்ட் வந்து லிட்ரலி அப்படின்ற வேர்ட் தான். இது நீங்க நிறைய இடத்துல நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸ், நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ், யூஎஸ் ஸ்பீக்கர்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து சாதாரணமா சரளமா இந்த வார்த்தையை வந்து யூஸ் பண்ணுவாங்க. லிட்ரலி அப்படின்ற வார்த்தையை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா உண்மையிலேயே இல்லைன்னா நிஜமாலுமே உண்மையாலுமே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்ப நான் சொல்லுவேன் உண்மையாலுமே நான் வெளியே போறேன், நிஜமாவே இது உண்மைதான், இந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா. அதுக்குதான் நம்ம லிட்ரலி அப்படின்ற வார்த்தையை நம்ம வந்து பயன்படுத்துவோம். பொதுவா லிட்ரலி அப்படின்றத நம்ம வந்து வேர்புக்கு, அட்ஜெக்டிவ்க்கு அண்ட் ஏதாவது ஒரு எக்ஸ்பிரஷனை வெளிப்படுத்துறதுக்காக கூட நம்ம வந்து இந்த லிட்ரலி அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். இப்ப நம்ம சென்டென்ஸா அதை ஃப்ரேம் பண்ணி இப்ப நம்ம கத்துக்க போறோம். ஓகேவா? இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. முதல் வாக்கியம் பாருங்க. அவள் உண்மையிலேயே உதவி கேட்டு அழுதா. இது வந்து எந்த சென்டென்ஸா இருக்கு அப்படின்னா வந்து பாஸ்ட் ஃபார்ம், முடிந்த ஒரு வாக்கியமா இருக்கு இல்லையா. இதை நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்னா அவள்னா நான் ஷீ. இந்த இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் இந்த சென்டென்ஸ் பிரகாரம் நம்ம என்ன பண்ண போறோம்னா சப்ஜெக்ட் பிளஸ் லிட்ரலி பிளஸ் வேர்ப் நம்ம வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா? எப்படின்னு பாருங்க. she was, இந்த இடத்துல நான் வந்து உண்மையிலேயே அப்படின்ற இந்த வார்த்தைக்காக நான் வந்து லிட்ரலி அப்படின்றத நான் யூஸ் பண்றேன். சோ அப்ப லிட்ரலி அப்படின்னா என்னன்னா உண்மையிலேயே. இதை நான் எப்படியும் சொல்லலாம் அப்படின்னா அவள் நிஜமாகவே உதவி கேட்டு அழுதான்னு நான் சொல்லலாம் இல்லையா தமிழ்ல. அப்ப உண்மையிலேயே நிஜமாகவே அப்படின்னா அது வந்து லிட்ரலி அப்படின்றது அதுக்கு மீனிங். ஓகேவா? she was literally அழுதா, அழுது கொண்டிருந்தாள் அப்படின்னும் போது நான் இந்த இடத்துல crying அப்படின்ற வேர்ட் நான் யூஸ் பண்றேன். ஓகேவா? she was literally crying. எதுக்காக? உதவி கேட்டு. அப்போ for help, உதவி கேட்டு அப்படின்றத நான் வந்து ஃபார் ஹெல்ப் அப்படின்னு எழுதுறேன். இப்ப புரியுதா எப்படி அழகா நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கோம் பாருங்க. நீங்களுமே சூப்பரா டிரான்ஸ்லேட் பண்ணலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்லிட்டே வாங்க. she was உண்மையிலேயே அப்படின்றதுக்கு லிட்ரலி, எதுக்காக அழுதா அப்படின்றதுக்கு கிரையிங்னு எழுதியிருக்கேன். உதவி கேட்டு அப்படின்றது வந்து ஃபார் ஹெல்ப். அவ்வளவுதான், சிம்பிள். she was literally crying for help. ஃபைனா? இந்த இடத்துல நான் என்ன பண்ணிருக்கேன் சப்ஜெக்ட் பிளஸ் லிட்ரலி பிளஸ் என்ன யூஸ் பண்ணிருக்கேன் verb. அழுகிறது verb தானே, ஆக்ஷன் வேர்ட் தானே, அப்போ இது வந்து verb. ஓகேவா? இது முடிஞ்சதா? நெக்ஸ்ட், அந்த ரூம் உண்மையிலேயே குளிரா இருந்துச்சு. குளிர்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். அதுக்கு நான் அப்புறம் வரேன். இப்போதைக்கு நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க, நான் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது சொல்றேன். ஓகே? அந்த ரூம் அப்படின்றது, அந்த அப்படின்னா என்னது? தட்டா. இந்த அப்படின்னா திஸ், அந்த அப்படின்னா வந்து தட். கரெக்டா? அப்போ தட் ரூம்க்கு இங்கிலீஷ்ல என்ன? ரூம் தான். தமிழ்ல வந்து அறைன்னு சொல்லுவோம், பட் இந்த இடத்துல நான் ரூம்னே எழுதிட்டேன். சோ அதனால தட் ரூம் வாஸ், இதுவுமே என்னது? குளிரா இருந்துச்சு அப்படின்னும் போது இது வந்து பாஸ்ட் தானே. பாஸ்ட்னா முடிந்தது. அப்படின்னும் போது நான் இந்த இடத்துல வாஸ் யூஸ் பண்ணிருக்கேன். சோ தட் ரூம் வாஸ் லிட்ரலி, that room was literally என்னது? freezing. குளிர்றதுக்கோ இல்ல வந்து இந்த குளிருது, குளிரால நடுங்குது, இல்ல வந்து ஐஸ் கட்டியா இருக்கு அப்படின்றதுக்குலாம் நம்ம இந்த freeze, freezing, freezed இந்த மாதிரியான வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணணும். freeze அப்படின்னா வந்து ஒன்னும் கிடையாது, குளிரா இருக்கு அப்படின்றதுதான் வந்து freezeக்கான மீனிங். ஓகேவா? ஃபைன். that room was literally freezing. ஓகேவா? ஃப்ரீசிங் அப்படின்னா வந்து குளிரா இருக்கு, குளிரா இருந்துச்சு அப்படின்னும் போது ஃப்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஃபைன். நெக்ஸ்ட், இப்போ இந்த இடத்துல ஃப்ரீசிங் அப்படின்றது வந்து இந்த ரூமோட ஒரு ஆக்ஷன். அந்த ரூம் வந்து எப்படி இருந்தது அப்படின்னும் போது வந்து ஃப்ரீசிங்கா இருந்தது அப்படின்னு சொல்றதுனால இது வந்து என்னது? இந்த இடத்துல அட்ஜெக்டிவ். சோ இந்த இடத்துல நம்ம என்ன ரூல் யூஸ் பண்ணிருக்கோம்? சப்ஜெக்ட் பிளஸ் லிட்ரலி பிளஸ் அட்ஜெக்டிவ் நான் யூஸ் பண்ணிருக்கேன். கரெக்ட்? ஃபைன். நெக்ஸ்ட், இது பாருங்க. உண்மையிலேயே எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இந்த வார்த்தையை நீங்க யூஸ் பண்ணிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல, பட் நான் வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணிருக்கேன். பொதுவாவே நம்ம வந்து எல்லார்கிட்டயும் நம்ம சொல்ற ஒரு வாக்கியம் இது.
உண்மையிலேயே எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல போ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. சோ அதை வந்து எப்படி இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்றதுன்னு பாத்துடலாமா. ஃபைன். இப்போ இததான் வந்து நான் என்ன சொல்றேன்னா லிட்ரலி வந்து சென்டென்ஸோட ஃபர்ஸ்ட் பிகினிங்ல நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். ஓகேவா. இப்ப இந்த இடத்துலதான் நம்ம வந்து சப்ஜெக்ட் வேர்புக்கு முன்னாடி அட்ஜெக்டிவ் முன்னாடி இல்ல ஏதாவது ஒரு எக்ஸ்பிரஷன் முன்னாடி இந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். பட் இதுல பாத்தீங்கன்னா நம்ம சென்டென்ஸோட பிகினிங்னா என்னது ஆரம்பம். சென்டென்ஸோட ஆரம்பத்திலே நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். எப்படின்னு பாக்கலாமா. உண்மையிலேயே அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்லேட் பண்றேன். உண்மையிலேனா என்னது லிட்ரலி. இந்த இடத்துல நான் சென்டென்ஸோட பிகினிங்ல யூஸ் பண்ணும்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சென்டென்ஸோட ஆரம்பத்துல யூஸ் பண்ணும்போது நம்ம கமா போட்டுக்கணும். லிட்ரலி இந்த இடத்துல எனக்கு அப்படின்றது வந்து ஐ. என்ன சொல்றதுனே தெரியல. சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சேவா. நான் சே எழுதிக்கிறேன். இந்த இடத்துல என்ன சொல்றதுனே தெரியல அப்படின்னும் போது டோன்ட் நோ. கரெக்ட் தானே. தெரியல அப்படின்னா வந்து எனக்கு தெரியல. இப்போ இந்த என்ன சொல்றதுன்றத விட்டுருங்க. எனக்கு தெரியல அப்படின்றத மட்டும் நம்ம எப்படி சொல்லலாம் ஐ டோன்ட் நோ. எனக்கு தெரியலன்னா என்னது ஐ டோன்ட் நோ. என்ன சொல்றதுனே அப்படின்னும் போது ஐ டோன்ட் நோ வாட் டு சே. புரியுதா. எனக்கு தெரியல அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சென்டென்ஸ நீங்க வந்து தமிழ்ல இங்கிலீஷ்ல இருந்து நீங்க டிரான்ஸ்லேட் தமிழ்ல வந்து நீங்க தமிழை வந்து இங்கிலீஷ்ல நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணும்போது முதல்ல உங்களுக்கு தெரிஞ்ச வாக்கியத்தை ஃபர்ஸ்ட் மாத்தி பாருங்க. இப்ப எனக்கு தெரியல அப்படின்றது வந்து ஈஸி. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஐ டோன்ட் நோ. எனக்கு தெரியலன்னா ஐ டோன்ட் நோ. கரெக்டா. இதுக்கு அடுத்து நீங்க வந்து இதை டிரான்ஸ்லேட் பண்ணி பழகணும். என்ன சொல்றதுனே அப்படின்றதுக்கு வந்து வாட் டு சே. என்ன சொல்றது அப்படின்னா என்னது வாட் டு சே. வாட் டு சேனா வாட்னா என்ன, சேனா சொல்றது. புரியுதா. ஐ டோன்ட் நோ வாட் டு சே. லிட்ரலி ஐ டோன்ட் நோ வாட் டு சேனா உண்மையிலேயே எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது நம்ம இதை யூஸ் பண்ணலாம். ஓகேவா. ஃபைன். நெக்ஸ்ட் பார்க்கலாமா. இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு சுவாரஸ்யமா இருக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ். இது ஏன்னு நான் சொல்றேன். அவன் உண்மையிலேயே நடக்கும் அகராதி மாதிரி இருக்கான். அகராதி அப்படின்னா என்னது டிக்ஷனரி. நடக்கும் அப்படின்னா என்னது நடக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன வாக்கிங். ஓகே ஃபைன். ஃபர்ஸ்ட் வி டிரான்ஸ்லேட் இட். ஃபர்ஸ்ட் நம்ம இதை டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு அப்புறமா இதோட மீனிங் என்னன்னு நான் சொல்றேன். அவன் அப்படின்னா இங்கிலீஷ்ல என்ன இ. இது வந்து அவன் உண்மையிலேயே நடக்கும் அகராதி மாதிரி இருக்கான் அப்படின்றத நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு இப்ப பிரசன்ட்ல இருக்கிற மாதிரி நம்ம எழுதலாம் இல்லையா. சோ இஸ் உண்மையிலேயே அப்படின்றதுக்கு நான் வந்து லிட்ரலி அப்படின்னு எழுதுறேன். ஓகேவா. இதை நான் வந்து ஜஸ்ட் ஒரு பிரசன்ட்லயே நான் வந்து எழுதி சொல்லித்தரேன். he is literally. இந்த இடத்துல நடக்கும் அகராதி. நடக்கும் அகராதி அப்படின்றது என்னன்னா வாக்கிங். நடக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல வாக்கிங் டிக்ஷனரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நடக்கும் அப்படின்னா வாக்கிங், அகராதி அப்படின்னா டிக்ஷனரி. இஸ் லிட்ரலி a walking dictionary. ஓகேவா. சோ he is literally a walking dictionary அப்படின்னா அவன் நடக்கும் அகராதி மாதிரி இருக்கான். டிக்ஷனரி அப்படின்னா என்ன அர்த்தம். நம்மளுக்கு எல்லா வேர்டையுமே நம்மளால டிக்ஷனரியில பார்க்க முடியும். கரெக்டா. இப்ப நான் ஒரு இங்கிலீஷ் டிக்ஷனரி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அதுல எல்லாமே இருக்கும். அப்போ வாக்கிங் டிக்ஷனரி அப்படின்னா ஒருத்தன் வந்து டிக்ஷனரி மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு என்ன மீனிங். அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அவனுக்கு அவன் ரொம்ப பெரிய நாலேஜ் உள்ள ஒரு மண்டையா இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சோ அதுக்குதான் நம்ம வந்து வாக்கிங் டிக்ஷனரி அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். சோ இனிமேல் நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து ரொம்ப நாலேஜா இருக்காங்க அப்படின்னா இந்த லைன் நீங்க யூஸ் பண்ணி பேசி பாருங்க. இஸ் இல்லனா இ ஆர் ஷீ கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா பொதுவா வந்து பொண்ணுங்க வந்து ரொம்ப மண்டைங்களா இருப்பாங்க இல்லையா. சோ அந்த மாதிரி. ஓகே. சோ she is literally a walking dictionary அப்படின்னா அவ ரொம்ப ஒரு நாலேஜ் உள்ள ஒரு பொண்ணா இருக்கா, அவளுக்கு ரொம்ப எல்லாமே தெரியுது அப்படின்றத சொல்லும்போது நம்ம இதை யூஸ் பண்ணலாம். she is literally a walking dictionary. ஓகேவா. இப்ப நம்ம இன்னும் சில சென்டென்சஸ் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணலாம். இங்கிலீஷ்ல தமிழ்ல இருந்து இங்கிலீஷ்ல நம்ம டிரான்ஸ்லேட் பண்றது அப்படின்றது வந்து நம்ம சென்டென்ஸ் சொல்லி பேசுறதுக்கு நம்மளோட டெய்லி லைஃப் சென்டென்சஸ் நம்ம யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் உண்மையிலேயே பட்டினியால் வாடுறேன் அப்படின்னா என்ன அர்த்தம். நான் வந்து ரொம்ப பசியால பட்டினியால நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்றது. சோ இதை நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணலாமா. நான் அப்படின்னா ஐ, உண்மையிலேயே அப்படின்னா என்ன அர்த்தம் லிட்ரலியா. சோ ஐ வாஸ் லிட்ரலி. இந்த வாஸ் இஸ்லாம் எப்படி சேர்க்கணும்னு தெரியலன்னா நம்ம சேனல்ல வந்து டென்சஸ் பத்தின வீடியோ போட்டிருப்போம். சோ அதுல போய் பாத்தீங்கன்னா
பிரசன்ட்டுக்கு பாஸ்ட்டுக்கு எந்தெந்த மாதிரி வாஸ் யூஸ் பண்ணுமா, வேர் யூஸ் பண்ணுமா, எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு எது யூஸ் பண்ணணும் கிளீன் அண்ட் கிளியரா சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ 30 days கோர்ஸ் போய் பாருங்க, உங்களுக்கு சூப்பரா புரியும். ஓகேவா? ஏன்னா இப்ப நான் சொன்னா ரொம்ப லென்த்தா போகும். ஸோ அதனால ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சுக்கிறேன். ஐ வாஸ் லிட்ரலி, இந்த இடத்துல பட்டினியால் வாடுறேன் அப்படின்றத நம்ம என்ன சொல்லலாம்னா ஸ்டார்விங் அப்படின்னு சொல்லலாம். தெரியாதவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைன்னா இப்ப வந்து படிச்சுக்கோங்க. ஜஸ்ட் நவ் யூ ரீட் இட். ஓகே, பட்டினி அப்படின்றத வந்து பட்டினியால் வாடுறேன் அப்படின்றது வந்து ஸ்டார்விங் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா வந்து ஐ வாஸ் லிட்ரலி ஸ்டார்விங் ஃபார் ஃபுட் அப்படி கூட நம்ம சொல்லலாம். நான் வந்து சாப்பாட்டுக்காக ரொம்ப வாடுறேன், பட்னியால நான் ரொம்ப வாடுறேன் அப்படின்னு சொல்லும் போது கூட ஐ வாஸ் லிட்ரலி ஸ்டார்விங். சரி, இதுல இந்த ஃபுட்டு கூட தேவைப்படாது. ஏன்னா ஸ்டார்விங் அப்படின்னாலே மோஸ்ட்லி வந்து ஃபுட்டு தானே. ஸோ அதனால அதுலயே வந்து மீனிங் நம்மளுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ ஐ வாஸ் லிட்ரலி ஸ்டார்விங் ஃபுல் ஸ்டாப். தட்ஸ் இட். ஓகே, ரைட். நெக்ஸ்ட், அவன் என் பர்த்டேவை நிஜமாவே மறந்துட்டான். இதை நம்ம அடிக்கடி சொல்லுவோமா? அவன் என் பர்த்டேவை நிஜமாவே மறந்துட்டான் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம ஃப்ரெண்டு கிட்ட. இது எப்படி சொல்லலாம்? இந்த இடத்துல நம்ம இஸ் வாஸ் எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்ல. ஏன் அப்படின்றது சென்டென்ஸ் முடிஞ்ச உடனே உங்களுக்கே புரியும். சோ he literally forgot my birthday. அவ்வளவுதான். இந்த இடத்துல நம்மளுக்கு he is literally forget அந்த மாதிரி நம்மளுக்கு ஏதாவது இங்க தேவைப்படுமா? நம்மளுக்கு இந்த இடத்துல ஏதாவது verb ஏதாவது தேவைப்படுமா? auxiliary verbs தேவைப்படாது. ஏன்னா it makes sense and it makes meaning. அவ்வளவுதான். ஓகேவா? so he literally forget my birthday. மறந்துட்டான் அப்படின்றதுக்கு இங்கிலீஷ் வந்து forget. நிஜமாவே இல்லைன்னா வந்து உண்மையாலுமே அப்படின்றத யூஸ் பண்ணிருக்கிறதுனால அதுக்கு நான் லிட்ரலி கொடுத்துருக்கேன். ஓகேவா? சோ லிட்ரலி forget my birthday. என் பர்த்டேவை உண்மையிலேயே மறந்துட்டான் அப்படின்னு சொல்றது. ஓகேவா? நெக்ஸ்ட், அந்த பஸ் உண்மையிலேயே நிறைய நெரிசலா இருந்துச்சு அப்படின்னு என்னதான் அந்த பஸ் வந்து உண்மையிலேயே ரொம்ப கூட்டமா இருந்தது. இப்ப நம்ம வந்து ஏதாவது ஊருக்கு போறோம் அப்படின்னா ஏன் ரொம்ப அப்படியே வெந்து தணிஞ்சு வந்திருக்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? இல்ல பஸ் வந்து ரொம்ப உண்மையிலேயே ரொம்ப கூட்டமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். சோ அதுதான். சோ நெக்ஸ்ட், அந்த பஸ் அப்படின்றதுக்கு that bus, this bus, இல்ல நான் வந்த பஸ் எது வேணா எடுத்துக்கலாம். ஓகேவா? so that bus was literally, ஓகேவா, the bus was literally நிறைய நெரிசலா இருந்துச்சு அப்படின்றதுக்கு ஒரே வார்த்தையில நம்ம முடிச்சிடலாம். full. அவ்வளவுதான். புரியுதா? the bus was literally, இந்த இடத்துல நான் the கூட யூஸ் பண்ணலாம். it makes sense, right? ஏன்னா நம்ம ஒருத்தவங்க கிட்ட சொல்லும் போது நான் வந்த பஸ், the bus which I came was literally full அப்படியும் சொல்லலாம். the bus which I came னா நான் வந்த பஸ் லிட்ரலி ஃபுல் அப்படின்னா உண்மையிலே வந்து ஃபுல்லா இருந்தது, இல்ல நிறைய நெரிசலா இருந்தது அப்படின்னு சொல்லும் போது நம்ம இந்த மாதிரி வேர்ட்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ரைட்? ஓகே. சோ the bus was literally full. நான் வந்த பஸ் உண்மையிலே நிறைய நெரிசலா இருந்தது அப்படின்றது. சோ இந்த சென்டென்ஸ் முடிஞ்சுதா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. நான் உண்மையிலேயே அதிர்ச்சி அடைஞ்சேன். அதிர்ச்சி அடைஞ்சேன் அப்படின்றத இங்கிலீஷ்ல நம்ம எப்படி சொல்லலாம்னா ஷாக். அதிர்ச்சினா வந்து ஷாக். அவ்வளவுதான். உண்மையிலேயே அதிர்ச்சி அடைஞ்சேன் அப்படின்றதுக்கு இது வந்து பாஸ்ட் அப்படின்றதுனால வந்து ஷாக்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேவா? சோ he was literally shocked. he was literally shocked அப்படின்னா நான் உண்மையிலேயே அதிர்ச்சி அடைந்தேன், இல்ல நான் உண்மையிலேயே அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன் அப்படின்றது வந்து இது முடிஞ்சிருச்சு. so the sentence has been completed in past. ஓகேவா? பாஸ்ட்ல முடிஞ்ச ஒரு விஷயம் அப்படின்றதுனால இந்த இடத்துல நான் வந்து verb to யூஸ் பண்ணிருக்கேன். ஷாக்கோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? shocked. ஓகேவா? so he was literally shocked அப்படின்னு வரும். ஓகேவா? நெக்ஸ்ட், நான் உண்மையிலேயே ஓடி ட்ரெயின் பிடிச்சேன் அப்படின்னும் போது என்ன வரும்? நான் அப்படின்னா ஐ, உண்மையிலேயே அப்படின்றதுக்கு வந்து லிட்ரலி. சோ ஐ லிட்ரலி என்ன சொல்லலாம்? ran. ஓடி அப்படின்றது வந்து இந்த பாஸ்ட்ல முடிஞ்ச சென்டென்ஸ் அப்படின்றதுனால ரன் அப்படின்றதுதான் வந்து ஓடுறதுக்கு இங்கிலீஷ்ல. இதோட பாஸ்ட் ஃபார்ம் அப்படின்னும் போது என்ன வரும்? ran. ஓகேவா? சோ I literally ran to catch the train. நான் உண்மையிலேயே ஓடி ட்ரெயின் பிடிச்சேன் அப்படின்னும் போது I literally ran to catch the train அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகேவா? என் கூட சேர்ந்து சொல்லுங்க. I literally ran to catch the train. நான் வந்து உண்மையிலேயே ஓடி போய் தான் நான் ட்ரெயின் பிடிச்சேன் அப்படின்னும் போது உண்மையிலேயே அப்படின்றதுக்கு லிட்ரலி ஓடின்றதோட பாஸ்ட் ஃபார்முக்காக நான் ran யூஸ் பண்ணிருக்கேன். ட்ரெயின் பிடிக்கிறதுக்கு அப்படின்றது வந்து எதுக்காக நான் ஓடனேன் அப்படின்றத நான் சொல்லும் போது இதுக்காக நான் ஓடனேன் அப்படின்னு சொல்லும்போது
to catch the train அப்படின்னு வரும். ஓகேவா? சோ நம்ம இப்ப வந்து லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம்னா ஒரு பெரிய சென்டென்ஸா நம்ம வந்து இங்கிலீஷ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி இங்க டிரான்ஸ்லேட் பண்ணிட்டேன். ஏன்னா நான் ஒவ்வொரு சென்டென்ஸையும் நான் டிரான்ஸ்லேட் பண்ணனா இட் டுக்ஸ் லாட் ஆஃப் டைம். ஓகேவா? சோ அதனால நான் ஆல்ரெடி டிரான்ஸ்லேட் பண்ணிட்டேன். சோ இப்போ நான் உங்களுக்கு அதை வந்து எப்படி நான் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணேன், எந்தெந்த வேர்டுக்கு எப்படி யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்றத நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ நல்லா கவனமா கவனிங்க, அப்பதான் உங்களுக்கு கிளியரா புரியும். ஓகேவா? பாருங்க, நேத்து 10 மணி நேரம் இடைவேளை இல்லாமல் வேலை செய்ததுக்கு அப்புறம். இப்போ நேத்து அப்படின்றதுக்கு இந்த இடத்துல என்ன கொடுத்திருக்கேன், எஸ்டர்டே. அப்படின்னா என்ன ஆக போகுதுன்னா இது ஃபுல்லாவே வந்து நம்ம பாஸ்ட் பத்தி பேசுறோம். ஏன்னா நேத்து நடந்த விஷயத்த பத்தி தான் ஃபுல்லா பேசுறோம். சோ எல்லாமே வேர்ப்ல இருந்து எல்லாமே நம்ம என்ன பண்ண போறோம், பாஸ்ட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். பிகாஸ் இட் இஸ் இன் பாஸ்ட் டென்ஸ், ரைட்? ஓகே. சோ நேத்து அப்படின்றதுக்கு எஸ்டர்டே, 10 மணி நேரம் இடைவேளை இல்லாமல் வேலை செய்ததுக்கு அப்புறம் அப்படின்றதுக்கு ஆஃப்டர் ஒர்க்கிங் அப்படின்னா, ஆஃப்டர் அப்படின்னா வேலை செய்ததுக்கு அப்புறம் அப்படின்றது இருக்கு இல்லையா, இதுக்குதான் இந்த லைன். ஓகேவா? சோ வேலை செய்ததுக்கு அப்புறம் அப்படின்றதுக்கு வந்து ஆஃப்டர் ஒர்க்கிங் எவ்வளவு நேரம், 10 மணி நேரம் இடைவேளை. இந்த 10 மணி நேரம் அப்படின்றதுக்கு தான் for 10 hours. ஓகேவா? சோ ஆஃப்டர் ஒர்க்கிங்னா வேலை செய்ததுக்கு அப்புறம், for 10 hours அப்படின்றதுக்கு 10 மணி நேரம், இடைவேளை இல்லாமல் அப்படின்றதுக்கு தான் என்னது, without break. சோ இப்போ இந்த சென்டென்ஸ் படிங்க பாப்போம். yesterday after working for 10 hours without break. ஓகேவா? பிரேக் இல்லாம நான் நேத்து 10 மணி நேரம் வேலை செஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு, நான் உண்மையிலேயே ரொம்ப களைப்பாக இருந்தேன். களைப்பா இருக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னன்னா டயர்ட். ஓகேவா? களைப்பா இருக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னன்னா டயர்ட். சோ ரொம்ப களைப்பா இருக்கிறேன் அப்படின்றதுக்காக நான் இந்த இடத்துல சோ யூஸ் பண்ணிருக்கேன். சோ ரொம்பனா வந்து சோன்னு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சோ ரொம்ப களைப்பா அப்படின்னா சோ டயர்ட். ஓகேவா? ஃபைன். சோ ஐ வாஸ், இந்த இடத்துல நான் உண்மையிலேயே அப்படின்றதுக்கு ஐ வாஸ் வந்து பாஸ்ட்ன்றதுனால யூஸ் பண்ணிருக்கேன். சோ ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் இது வந்து பாஸ்ட்ல இருக்குன்றதுனால. சோ ஐ வாஸ் உண்மையிலேயே அப்படின்றதுக்கு லிட்ரலி, ரொம்ப களைப்பாக இருந்தேன் அப்படின்றதுக்கு வந்து சோ டயர்ட். ஓகேவா? சோ நேத்து வீடியோல நம்ம வந்து பார்த்திருந்தோம், நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த திருப்பி நம்ம வந்து ரிலேட்டிவ் கிளாஸ் யூஸ் பண்ணி அதை பின் பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுக்குதான் இந்த இடத்துல தட். ஓகேவா? சோ இதனால அப்படின்னும் போது இந்த இடத்துக்காக நம்ம இந்த இடத்துல தட் அப்படின்றத யூஸ் பண்ணிருக்கோம். சோ தட் சாப்பாடு கூட என்னால வந்து கைய தூக்க முடியல, சாப்பாடு சாப்பிடறதுக்கு கூட என்னால கைய தூக்க முடியல அப்படின்னும் போது I couldn't. இந்த couldn't, wouldn't, shouldn't இதுக்கெல்லாம் நான் தனியா வீடியோ போடுறேன். இது வரைக்கும் நான் அதை பத்தி நான் வீடியோ போடல. சோ அதனால இப்ப நான் வந்து இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிருக்கிறத பத்தி உங்களால ஃபுல்லா என்னால இப்ப எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. சோ இட் லுக்ஸ் லாட் ஆஃப் டைம், இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம். சோ அதனால நான் இப்ப என்ன பண்றேன், ஜஸ்ட் நான் உங்களுக்கு சொல்றேன். could not அப்படின்னா வந்து என்னால ஒரு விஷயம் இயலல, என்னால ஒரு விஷயம் முடியல அப்படின்னும் போது நான் இந்த இடத்துல couldn't அப்படின்றது வந்து could not தான் நான் வந்து couldn't எழுதியிருக்கேன். சோ ஐ குட் அப்படின்னா என்னால ஒரு விஷயம் முடியும் அப்படின்னும் போது நான் ஐ குட் யூஸ் பண்ணலாம். என்னால ஒரு விஷயம் முடியல இல்ல என்னால ஒரு விஷயம் செய்ய இயலல அப்படின்னும் போது நான் வந்து couldn't யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? பட் டிஃபரன்ஸ் பிட்வீன் couldn't, wouldn't, shouldn't இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு தனியா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? சோ ஐ couldn't even lift my hand to eat dinner. சோ என்னால வந்து even அப்படின்னா கொஞ்சம் கூட அப்படின்றதுக்காக நான் இந்த இடத்துல even, lift அப்படின்னா தூக்கறதுக்கு lift, my hand எதை தூக்க முடியல, என்னால கைய தூக்க முடியல. அப்போ lift my hand அப்படின்னா என்னால என்னோட கைய தூக்க முடியல அப்படின்றதுக்கு இந்த இடத்துல lift யூஸ் பண்ணிருக்கேன். ஓகேவா? சோ even lift my hand என்னத்துக்காக, to eat. இந்த இடத்துல ஆக்சுவலி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வந்து சாப்பாடு அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. சோ இந்த இடத்துல நம்ம வந்து டின்னர் அப்படின்னு கூட சொல்லணும் அவசியம் இல்ல, டு ஈட் ஃபுட் கூட நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல நம்ம சாப்பாடுன்னு தானே சொல்லியிருக்கோம். சோ அதனால ஃபுட் வந்து கரெக்டா இருக்கும். பட் இன்கேஸ் இந்த இடத்துல வேற ஏதாவது வருது, சாரி, சப்போஸ் இந்த இடத்துல வந்து வேற ஏதாவது வருது அப்படின்னா நம்ம அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? நைட் டின்னர் சாப்பிட முடியல அப்படின்னும் போது நம்ம இந்த இடத்துல டின்னர் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஜஸ்ட் ஃபுட், சாப்பாடு அப்படின்றதுனால, சாப்பாடுனா இங்கிலீஷ்ல வந்து ஃபுட். சோ அதனால அது மட்டுமே நம்மளுக்கு வந்து போதும். சோ வேலை அப்படின்னா வந்து ஒர்க். சோ அப்படியே நீங்க வந்து சில வேர்ட்ஸ்லாம் இங்கிலீஷ்ல நீங்க அப்படியே லேர்ன் பண்ணிக்க வேண்டியதான். நேத்துனா எஸ்டர்டே, இடைவேளை இல்லாமல் அப்படின்னா வந்து வித்தவுட் பிரேக், வேலைக்கு இங்கிலீஷ்ல ஒர்க், உண்மையிலேனா லிட்ரலி.
ரொம்ப களைப்பாக அப்படின்னா so tired. சாப்பாட்டுக்கு இங்கிலீஷ்ல ஃபுட்டு, தூக்கறதுக்கு இங்கிலீஷ்ல லிஃப்ட். இத வந்து எழுதி வச்சுக்கோங்க, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஓகேவா? சோ தூக்கறதுக்கு இங்கிலீஷ்ல லிஃப்ட். லிஃப்டே நம்ம வந்து அப்லிஃப்ட் அப்படின்னு கூட சொல்லுவோம் இல்லையா? சோ அதெல்லாம் நான் வந்து தனியா சொல்றேன். பிகாஸ் நம்ம ஒரு வீடியோ, ஒரு சென்டென்ஸ் இல்ல ஒரு வேர்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுல நம்மளால நிறைய ஃபார்ம் பண்ண முடியும். பட் ஐ கான்ட் டெல் இன் திஸ் ஒன் வீடியோ. சோ செப்பரேட்டா எல்லாத்துக்கும் வீடியோ போடுறேன். ஓகேவா? சோ லிஃப்ட்னா தூக்க. என்னால எதை தூக்க முடியல? கையை தூக்க முடியல. சோ அவ்வளவுதான். சோ இப்ப இத அப்படியே இந்த பேராகிராஃப் அப்படியே ஃபுல்லா படிப்போமா? ஓகே. Yesterday, after working for 10 hours without break, I was literally so tired that I couldn't even lift my hand to heat dinner. இல்லனா to heat food. ஓகேவா? சோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி தான் நீங்க வந்து சென்டென்ஸை அழகா சூப்பர்பா வந்து இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு கத்துக்கணும். ஒரு பேராகிராஃப் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் வெக்காபுலரிஸை நீங்க வந்து படிக்கணும். வெக்காபுலரி வேர்ட்ஸை நல்லா புரிஞ்சுக்கணும். அதை வந்து எப்படி இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்றது அப்படின்றத நீங்க வந்து கத்துக்கணும். அப்புறமேட்டா தான் உங்களுக்கு வந்து இந்த டென்சஸ்லாம் ஃபர்ஸ்ட் ஒரு வேர்ட் தெரிஞ்சாதானே நம்மளால அதை வந்து டென்சஸ் ஃபார்ம்ல நம்மளால எழுத முடியும். அது வேர்டே தெரியல, எனக்கு வெக்காபுலரியே தெரியல. இப்ப சாப்பாடுக்கே எனக்கு இங்கிலீஷ்ல என்னன்னு தெரியலன்னா நீங்க டென்சஸ் படிச்சு ஆர்டிகல்ஸ் படிச்சு என்ன பிரயோஜனம்? அப்ப நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன மெயின்? வெக்காபுலரி. ஒரு வேர்டுக்கான இங்கிலீஷ் அர்த்தம், இங்கிலீஷ் மீனிங் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது எப்படி டிரான்ஸ்லேட் பண்றது அப்படின்றது தெரிஞ்சுட்டு அப்புறமா நீங்க பேராகிராஃப் டிரான்ஸ்லேட் பண்ணணும். ஸோ இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் வெக்காபுலரிஸ், வி ஆர் ஆன் அ வெக்காபுலரி சீரீஸ். ஐ திங்க் நான் வந்து லெட்டர் ஐ வரைக்கும் நான் வந்து வெக்காபுலரி போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வெக்காபுலரிஸ் நான் அப்படியே கண்டினியூ பண்றேன் அப் டு இஸ். அண்ட் ஆல்சோ பீச் வெக்காபுலரிஸ் பார்க்கலாம். என்னன்னா உங்களுக்கு வெக்காபுலரிஸ் வேணுமோ நான் எல்லாத்தையுமே அந்த செப்பரேட் பிளேலிஸ்ட்ல நான் வந்து கவர் பண்றேன் வெக்காபுலரி. ஸோ நிறைய வேர்ட்ஸ் நம்ம வந்து கத்துக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்காக. ஸோ அவ்வளவுதான். ஐ திங்க் திஸ் வீடியோ வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஏன்னா இந்த ஒரு வேர்ட் வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை பத்தின ஃபுல் வீடியோ ஃபுல்லி நம்ம வந்து கத்துக்கிட்டாச்சு இன்னைக்கு. ஸோ அதனால வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ வந்து நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும், நெக்ஸ்ட் எந்த வேர்ட் பத்தி வீடியோ வேணும், இல்லை எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. சேனல்ல பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஐ வில் see you in the next interesting and important video. Bye.